குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் 3வது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த பாடம் தான் பார்த்துட்ருக்கோம். இதற்கு முந்தைய பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மின்னோட்டம் பாயும் ஈரிலா நேர்கடத்தியால் உருவாகக்கூடிய காந்த புலத்தின் மதிப்பு இதுதான் கணக்கிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சு வழியே ஏற்படக்கூடிய காந்த புலத்தை தான் கணக்கிட போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு வளையம் எடுத்துக்கிறோம். இந்த வளையத்தோட ஆரத்தை ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஆர் ஆரமுடைய மின்னோட்டம் பாயும் வளையம். இந்த வளையத்தின் வழியாக ஐங்கிற மின்னோட்டமானது பாய்கிறது. மின்னோட்டத்தோட திசை பார்த்தீங்க அப்படின்னா கடிகார முள் சுற்றுக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் பாய்கிறது. இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் எந்த இடத்துல காந்த புலத்தோட மதிப்பை கணக்கிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மின்னோட்டம் பாயும் வளையம். இந்த வளையத்தின் மையத்தில், சரிங்களா, மையத்திலிருந்து நேராக ஒரு கோடு வரைகிறோம். அந்த கோடை என்ன சொல்லுவாங்கன்னா அச்சின் மீது அமைந்த கோடு. இந்த அச்சின் மீது வரைந்த கோட்டில் பி என்கிற புள்ளின்னு நான் ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த பி என்கிற புள்ளியானது மையத்தில் இருந்து இசட் தொலைவில் இருக்குது. மையத்திலிருந்து பிங்கிற புள்ளியானது இசட் தொலைவில் இருக்குது. இந்த பி என்கிற புள்ளியில் தான் காந்த புலத்தோட மதிப்பை கணக்கிடணும். அப்போ அதை கணக்கிடுவதற்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வளையமாக இருக்குது இதில் 2 மின்னோட்ட கூறு எடுத்துக்கிறேன். சி, இது டி அப்படின்னு சொல்லிட்டு எதிரெதிர் புள்ளிகளில் 2 மின்னோட்ட கூறு எடுத்துக்கிறேன். ஐடியல் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மின்னோட்ட கூறு சிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மின்னோட்ட கூறுவையும் பிங்கிற புள்ளியையும் இணைக்கக்கூடிய அந்த வெக்டாரை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதே போல் டிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மின்னோட்ட கூறுவையும் பியையும் இணைக்கக்கூடிய இந்த வெக்டாரையும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆறுன்னு தான் எடுத்துக்கிறோம். ரெண்டும் சம எதிரெதிர் புள்ளிகள் எடுத்ததுனால பி என்கிற புள்ளியானது சி என்கிற இடத்துல இருந்து மற்றும் டி என்கிற இடத்துல இருந்தும் சம தொலைவில் அமைந்திருக்கு. இப்போ இந்த 2 மின்னோட்ட கூறினால் பிங்கிற புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்த தூண்டலை கண்டுபிடிச்சி அந்த மதிப்பை தொகையிட்டோம் அப்படின்னா மொத்த மின்னோட்ட வளையத்தால் ஏற்படக்கூடிய காந்த தூண்டலோட மதிப்பை கணக்கிட முடியும். இப்போ பையர்-சாவர்ட் விதி நமக்கு தெரியும். ஒரு மின்னோட்ட கூறுவினால் ஏற்படக்கூடிய காந்த தூண்டலின் மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ04 ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இது வெக்டார் வடிவத்தில் எழுதியிருக்காங்க. இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐடியல் சைன் தீட்டான்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வெக்டார் வடிவத்தில் இருக்குது. இதோட எண் மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது μ0 டிவைடட் பை 4 ஐடியல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. அடுத்து டீட்டாவோட மதிப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த மின்னோட்ட கூறு ஐடியல் இருக்கா, இதுக்கும் இந்த பிங்கிற புள்ளியை இணைக்கக்கூடிய இந்த கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் தான் என்னென்னு நம்ம எடுத்துக்கணும்? டீட்டான்னு எடுத்துக்கணும். அப்போது இந்த கோடானது இந்த பியையும் டிபியையும் இணைக்கக்கூடிய கோடு, இந்த கோடு இது வட்டத்திற்கு வரையப்பட்ட ஒரு தொடுகோடாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த தொடுகோடு எப்போதுமே வட்டத்தோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் அப்படிங்கிறது 90 டிகிரி. அதனால் இங்கே 90 டிகிரி எடுத்துக்கிறோம். சைன் 90ஓட மதிப்பு 1ங்கிறதுனால இந்த இடத்துல சைன் டீட்டாவை விட்டுடுறோம். μ0 டிவைடட் பை 4 ஐடியல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் இந்த மின்னோட்ட கூறு, சிறு மின்னோட்ட கூறு ஏற்படுத்தக்கூடிய காந்த புலத்தோட மதிப்பு. சரிங்களா? அதே போல் இந்த 2 மின்னோட்ட கூறும் ஏற்படுத்தக்கூடிய காந்த புலத்தின் திசை எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடியல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் செங்குத்தாக இருக்கும். சரிங்களா? மின்னோட்ட கூறு ஐடியல் மற்றும் சிபி, அதான் ஆர் வெக்டார்னு சொன்னேன். அந்த சிபிக்கு செங்குத்தாக இருக்கும். அதாவது சிபிக்கு குத்தாக பிஆர் திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குத்தாகனா இதை உள்நோக்கி போகிற மாதிரி பி டு ஆர் திசை, இந்த உள்நோக்கிங்கிறது தான் இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்ததா இந்த புள்ளி எடுத்துக்க போகிறோம். புள்ளி டி. இதால் ஏற்படுத்தக்கூடிய இந்த பியில் ஏற்படுத்தக்கூடிய காந்த புலத்தோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சி என்கிற புள்ளி எந்த அளவுக்கு காந்த புலத்தை அங்கே ஏற்படுத்துனுச்சோ அதே அளவு தான் இதுவும் ஏற்படுத்தும். ஏன்னா ரெண்டோட தொலைவும் சமமாக இருக்குது. ஆனால் திசை மட்டும் வேறு இருக்கும். இது உருவாக்கக்கூடிய இந்த காந்த புலத்தின் திசையானது பாருங்கள், இந்த டிபிக்கும் ஐடியலுக்கும் செங்குத்தாக பிஎஸ் திசையில், இந்த திசையில்
சரிங்களா? இப்போ இந்த 2 மின்னோட்ட கூறும் உருவாக்கக்கூடிய காந்தப்புலத்தோட மதிப்பு பாருங்க. ஒண்ணு PS, இன்னொன்னு PR. இந்த 2 திசையில இருக்கு. அப்ப தொகுபயனானது எப்படி இருக்கும்? இதுக்கு மையத்துல இப்படி போகும். சரிங்களா? இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மின்னோட்ட கூறுனால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்த 2 கூறுகளாக பிரிக்க போறோம். சரிங்களா? அதாவது அதோட கிடைத்தளம் மற்றும் செங்குத்து கூறுகளாக பிரிக்க போறோம். அப்ப எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பாருங்க. முதல்ல நான் எதை எடுத்துக்க போறேன் அப்படின்னா, இந்த திசை PR அப்படிங்கிற இந்த காந்தப்புலத்தோட திசையை 2ஆ பிரிக்கிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, dB cos phi இது கிடைத்தள கூறு. இன்னொன்னு dB sin phi இது செங்குத்து கூறு. அதே மாதிரி இந்த இதை 2ஆ பிரிக்கிறேன். dB cos phi, dB sin phi. இந்த dB cos phi பாருங்க, 2 இதுலையுமே எதிர் திசையில செயல்படுது. எண் மதிப்பும் சமமா இருக்கிறதுனால இது இரண்டும் ஒன்றை ஒன்று என்ன பண்ணிருது? சமன் செய்து விடுகிறது. ரிமைனிங் எது மட்டும் தான் இருக்கு? dB sin phi, இங்க ஒரு dB sin phi. அது மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. அதோட திசை பார்த்தீங்க அப்படின்னா Z ஆக்சிஸ் திசையில இருக்கு. அப்போ அதுக்கு k கேப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிங்களா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்ததா பியோட மதிப்பு வேணும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் dB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dB வெக்டாரோட மதிப்பு இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இன்டகிரேஷன் ஆஃப் dB sin phi k கேப். ஏன்னா sin phi மட்டும்தான் இருக்கும், மற்ற எல்லாம் கேன்சல் ஆயிடுது. cos phi கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் dB sin phi மட்டும் இருக்கு. அந்த மதிப்பை தொகை கண்டோம் அப்படின்னா மொத்த வளையத்தினால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தின் மதிப்பை கணக்கிட முடியும். இப்போ dBயோட மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். mu naught IDL டிவைடட் பை 4 பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். இதில் இந்த mu naught I 4 பைங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால அதை வெளியில் எடுத்துருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் DL டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் சைன் பை கே அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதில் நம்ம சைன் பையோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதான் ஆங்கிள் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு பை கொடுத்துருக்காங்க. இப்போ சைன் பை அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ். ஆப்போசிட் பாருங்கள், இதான் ஆப்போசிட் ஆர், ரேடியஸ் ஆர். இது ஆப்போசிட், ஹைப்போட்டெனியஸ் ஸ்மால் ஆர். இப்போ சைன் பை இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம், ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர். இதை ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சைன் பைக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர். இதுதான் சைன் பையோட வேல்யூ. ஸ்மால் ஆரோட வேல்யூ அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட கர்ணமாக எடுத்துக்கிறோம். அந்த கர்ணம் வேணும் அப்படின்னா மற்ற இரு பகுதிகளோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு இது சமமாக இருக்கும். அப்போது ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். எனக்கு ஆரோட வேல்யூ தான் வேணும். ஸோ இங்கேயும் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ரூட் போடணும். ரூட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், பவரில் ஒரு 1/2 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அதில் நான் ஆர் வேணும்னா இதோட பவர். ஸோ இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் பை இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இந்த சைன் பையோட மதிப்பை எடுத்து இதில் பிரதியிட போகிறோம். பிரதியிட்டா என்ன வரும் பாருங்கள், mu naught I டிவைடட் பை 4 பை கேபிட்டல் ஆர் சைன் பைக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஏற்கனவே அதில் ஒரு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இருந்துச்சு. ஸோ பவரை ஆட் பண்ணிங்கன்னா 3/2 கிடைக்கும். கே கேப் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல். மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் இதை தவிர இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல். ஸோ எல்லாத்தையுமே வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இந்த இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது பாருங்கள். டிஎல்ங்கிறது இந்த வட்டத்தில் ஒரு சிறு பகுதி. ஸோ இதை தொகை காணும்போது வட்டத்தோட மொத்த இந்த நீளம் கிடச்சிரும். அப்போ வட்டத்தோட இந்த மொத்த நீளத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சுற்றளவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட நீளக்கூறு இந்த இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல்லை நீங்கள் இது பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2πrன்னு கிடைக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎலுக்கு பதிலாக 2πr சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அடுத்து இந்த 2ஐயும் இங்கே ஒரு 2π இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே வெறும் 2 மட்டும் கிடைக்கும். ஏற்கனவே இங்கே ஒரு ஆர் இருக்குது,
ஈக்குவேஷனில் வேறு ஒரு ஆர் இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ மியூ நாட் ஐ டிவைடட் பை 2 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 3/2 கே கேப் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இது பியோட வேல்யூ. இப்போ இதில் ஒருவேளை இந்த சுவிட்சு நான் ஒரே ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன். இதுலேயே நிறைய சுவிட்சுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. n சுவிட்சுகள் இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம்னா சமன்பாட்டை ஒரு n-ஆல் பெருக்கினா போதும். இப்போ மியூ நாட் ஒரு n-ஆல் இங்கே என்ன பண்ணுறோம், கிடச்சிருக்க மதிப்பை ஒரு கம்பிச்சுருளால் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தோட மதிப்பை எத்தனை கம்பிச்சுருள் இருக்கோ அந்த கம்பிச்சுருளால் பெருக்கணும்னா மொத்த காந்தப்புலம் கிடச்சிரும். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சுருளோட மையத்தில், சரிங்களா, இதுதான் அந்த மையம், சுருளோட மையம். இந்த மையத்தில் காந்தப்புலத்தோட மதிப்பு எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இசட்டோட மதிப்பு சுழியாயிரும் மையத். அப்போ இதில் இசட்டை மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஆர் கியூப் இருக்கும், இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஆர் ஸ்கொயருக்கு இது கேன்சல் பண்ணிங்கன்னா மியூ நாட் மேலே ஆறு எல்லாம் கேன்சல் ஆகிடுது. மியூ நாட் என்ஐ டிவைடட் பை கீழே ஒரு ஆர் மட்டும் இருக்கும், 2r கே கேப். ஆனால் இசட்டோட மதிப்பு என்ன ஆயிடுது, 0ன்னு ஆயிடுது. சரிங்களா? ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடியுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடிக்கடி இந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ இதில் உள்ள டெரிவேஷன்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.